தேனி மாவட்டத்தில் உள்ள வீரபாண்டி கோவிலில் இருக்கோம். அங்கே வந்து பக்தர்கள் அவங்களுடைய இதை செலுத்திட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம கேட்போம். அண்ணே சொல்லுங்க, இப்போ இவங்களுக்கு சேர்த்துலாம் பூசிருக்கீங்கல்ல, அது எதனால சேர்த்து பூசிருக்கீங்க? உடம்பு சரியில்லாம போனா தெய்வத்துக்கு நேர்ந்து இங்கே வந்து நான் சேத்தாண்ட வச்சு பிள்ளைக்கு இப்போ கால் கை சோத்த கொடு, நல்லபடியாக வாழணும், எந்த ஒரு கஷ்டம் வரக்கூடாது, அவங்க பெரிய ஆளுன்னா தாங்கிக்கிறோம், சின்ன பையன் தாங்க மாட்டேன், அந்த மன திருப்திக்காண்டி அந்த சேத்தாண்டி வேஷம் போடுறேன்னு சொல்லி அதை நேர்ந்து கடன் விட்டு இவனை கூப்பிட்டு வந்து இந்த சேத்தாண்டி வேஷம் போட்டு தெய்வத்தை விட்டு போய் காட்டிடுது. சேரு பூசுறது எதனால? ஏன்னா சேரு பூசுறீங்களா, அது எதனால? அதை நம்ம அங்கேயே நேர்ந்து நம்ம சட்டியை நம்ம பெரிய ஆளுக்கு ஏந்து சின்ன பையன் ஏந்த முடியாது இல்லையா, அதனால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இது ஒரு நேர்த்திக்கணும். எல்லாரும் நிறைய பேர் எல்லாருமே சேர்த்து பூசுவாங்க, சரிங்களா? அதனால தான் இந்த பயலுக்கு எந்த உடம்பு சரியில்லை வந்தாலும் அவன் நன்னாள்னா இந்த வந்து நேர்த்திக்கடன் செலுத்திடுவான்.
கௌமாரியம்மன் கோயிலில் தான் நிற்கிறோம். சிறப்பான முறையில் அம்மனுடையும் தரிசித்து வந்து நிற்கிறோம். நிறைய பக்தர்களை சந்திக்க வேண்டியது இருக்குது. நம்ம தொடர்ந்து பயணம் செய்வோம். இன்னையோட திருவிழா முடியுது. நம்ம தொடர்ந்து பார்ப்போம். வணக்கம் தமிழகம். இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் வீரபாண்டி கௌமாரியம்மன் கோயிலில் தான் இருக்கோம். கௌமாரியம்மன் கோயிலில் வந்துட்டு தொடர்ந்து 7 நாட்கள் வந்து திருவிழாவானது நடந்துட்டுருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் வந்து நிறைய விதமான வேண்டுதல்களை நடத்திட்டு வராங்க. 1000 கண் பானை, அப்புறம் பார்த்தீங்கன்னா தீச்சட்டி எடுக்கிறது. இன்னும் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா நிறைய தீராத நோய்கள்லாம் வந்துச்சுன்னா சின்ன குழந்தைகளுக்கு வந்துட்டு சகதியை மேலே பூசி அப்படி ஒரு வேண்டுதல்லாம் வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வேண்டுதல் வைக்கும்போது இந்த கோவிலோட வரலாறு எப்படி வந்துச்சு, கௌமாரியம்மன் எப்படி இங்கே தோன்றினாங்க, தேனியில் இந்த சொர்க்க பூமியாக வீரபாண்டி கௌமாரியம்மன் மாற்றுவதற்கான காரணம் என்ன, எப்படி இவங்க தவம்லாம் இங்கே எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கௌமாரியம்மன் கோயில் அர்ச்சகர் வந்து நமக்கு அதை விளக்க போகிறாரு. நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். இப்போ கௌமாரியம்மன் கோவில் அவங்க வந்து உருவான வரலாறு என்னன்னு சொல்லுங்க. வீரபாண்டி கௌமாரியம்மன்றது வந்து உங்களுக்கு எப்படி வச்சு ஒரு விதமாக அந்த அம்மன் தோன்றது வந்து முதல்ல பண்டைய காலத்தில் வந்து நம்மளுடைய அசுரர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்த அந்த சமுதாயத்தில் இந்த ஏரியாவில் இந்த பகுதியில் அம்மன் வந்து சிவனை வழிபட்டு முல்லையாறு, இது உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, நீங்கள் இது முல்லையாறு பார்த்துருப்பீங்க. முல்லைப்பெரியாறு வந்து மேலே உங்களுக்கு கேரளாவிலேருந்து வரக்கூடியது முல்லைப்பெரியாறுன்றது வந்து நம்ம முல்லைப்பெரியார் டேம் இருக்குங்களா, அங்கேருந்து கர்னல் பென்னிக்குட்டி உருவாக்கிய அந்த டேமில் வந்து கேரளா பார்டர்லேருந்து நம்ம தமிழ்நாட்டு வெளியிலேருந்து கேரளா போய் வரக்கூடிய அந்த ஆறு தான் இந்த முல்லை ஆறுன்றது. இந்த முல்லை ஆறுன்றது வந்து வீரபாண்டி வரையும் தான் முல்லை ஆறு. இதுக்கப்புறம் என்ன ஆயிருன்னா உங்களுக்கு மூளை வைகையிலேருந்து வரக்கூடிய வைகை ஆறுன்னு கலந்து தேனி மாவட்டத்தில் ரெண்டு சந்திச்சு நம்மளுக்கு வைகை டேமை நோக்கி போகிறப்ப வைகை ஆறாக மாறும். மூளை வைகை ஆறு சேர்ற இடத்துல முல்லையாறு சேர்ற இடத்துல வைகை ஆறு ஆரம்பிக்கக்கூடிய இடம். அது வீரபாண்டியோட முல்லையாரோடைய ஓட்டம் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் வைகை ஆறு அது மாறி இது வரைக்கும் முல்லையாறு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம
கன்னீஸ்வரர் சிவன் கோயில் இருக்கும். அதுக்கு அருகாமையில் இருக்கிறது அந்த ஆத்தங்கரையில் கன்னீஸ்வரர் சிவன் இருக்காரு. அதுவே முல்லையாறு. வீரபாண்டி கௌமாரி அம்மன் வந்து என்ன பண்ணாங்கன்னா அசுரரை வதம் பண்ணுறதுக்காக சக்தி வேண்டி அவங்க வந்து சிவனை வந்து கன்னீஸ்வரரை இங்கே வந்து ஆத்தங்கரையில் வச்சு அம்மா வந்து வேண்டிக்குவாங்க. தவம் புரிஞ்சு ஆண்டவனோட அருளால் சிவனோட அருளால் சக்தி பெற்று அந்த அசுரரை அழித்தது பூர்வீகத்தால் வரலாறு. இது மாதிரிமா முத அம்மா வந்து இங்கே அவதரிச்சதுக்கான காரணம் தொடங்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நாளடைவில் அந்த அம்மன் இருந்தது வந்து கண்ணுக்கு தெரியாமல் இருந்ததில் வந்து அன்றாடம் கடைக்கு எண்ணெய் வியாபாரம் பண்ண போகிறவங்க நடந்து போகிறப்போ ஒவ்வொரு தடவையும் இந்த இடத்துல வர்றப்ப அவங்க தடுமாறி அந்த எண்ணெய் கொட்டிக்கிட்டே இருந்தது. என்னம்மா அப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டப்ப எனக்கு டெய்லி இங்கே ஒரு விளக்கேற்றி அதுக்கான எண்ணெய் பரிகாரத்துக்கு தேவையான எண்ணெய் இப்போ இதெல்லாம் கொடுத்துவாங்க அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு திருவிழாக்குன்றப்ப அவங்க சமுதாயத்தார் எல்லாரும் வந்து அந்த எண்ணெய் வந்து அம்மனுக்கு வந்து அபிஷேகத்துக்கு கொடுப்பாங்க. தீபார்த்தனை எல்லா விஷயத்துக்கும் கொடுப்பாங்க. இது காலகட்டங்களில் வந்து என்னாச்சுன்னா இந்த ஸ்தலத்தை வந்து வீரபாண்டி மன்னர்ன்றவர், மதுரை ஆண்ட வீரபாண்டி மன்னர், அவர் என்ன பண்ணார் அப்படின்னா அவருடைய செய்த தவறுகள்னால அவருடைய 2 கண் பார்வையை இழந்துட்டார். அப்போ என்ன பண்ணார், மக்களுடைய கேள்விப்பட்டு அவங்க சபையில் இருக்கவங்கலாம் கேட்டதப்போ இது மாதிரி முல்லையாறில் கௌமாரி அம்மன் அம்மா இருக்காங்க, அவங்கள போய் வழிபட்டு அவங்களுக்கான அதுக்கான கண் பார்வைக்கான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே வீரபாண்டி மன்னர் வந்து அம்மனை வேண்டிக்கிட்டு இது மாதிரி எனக்கு கண் பார்வை போயிடுச்சுமா, நான் செய்த தவறெல்லாம் மன்னிச்சு நீதான் எனக்கு அருள் புரியும் வேண்டிக்கிட்டதுனால அம்மா வந்து ஒரு கண் பார்வையை வந்து வீரபாண்டி மன்னனுக்கு அருள். அப்போ ஒரு கண் பார்வை கிடச்சிச்சு. அப்போ அவருக்கு 2 கண் பார்வையும் போனதுனால அவர் மேலும் அம்மன்கிட்ட கேட்குறப்ப இதுக்கு மேலே எனக்கு சக்தி கொடுத்த ஆண்டவன் கன்னீஸ்வரர் இருக்காரு, அவர் முல்லைப்பெரியாறுல இருந்தால் அருகாமையில் தான் இருக்காரு, கண்ணு தான் அவர் கிடச்சிது. அப்புறம் கண்ணை கேட்குறாரு, இன்னொரு கண் பார்வையை கேட்குறாரு. அப்போ வந்து அம்மா வந்து கன்னீஸ்வரரை வந்து முன்மொழியாக அனுப்புகிறாங்க, ஒன்று வேண்டிக்கு அனுப்புகிறாங்க. அதன் பிரகாரம் போய் கன்னீஸ்வரத்தை முறையிட்டு அவருக்கு இன்னொரு கண் பார்வையும் கிடைச்சிது. அதனுடைய அதுக்கான பரிகாரமாக அவர் என்ன பண்ணார், இந்த கோயிலை வந்து முழுவதுமாக எடுத்து பெரிய கோயிலை வந்து கட்டி விட்டார். அப்போ வீரபாண்டியன்றது பாண்டிய மன்னன், வீரபாண்டியன்றது வீரபாண்டியன்ற மதுரை ஆண்ட பாண்டியம்மன். அதனாலதான் வீரபாண்டி கௌமாரி அம்மன் முதல் கௌமாரி ஸ்தலம். இந்த ஊர் கிராமம் வந்து கௌமாரின்றதுக்கு எதுவும் வரலாறு இருக்கு, அந்த பேருக்கு எதுவும் அடையாளம் இருக்கு. கௌரின்றது கௌமாரின்றதுக்கு உங்களுக்கு கௌரியோடைய மாரியம்மன் தான் கௌமாரின்றது. அது இயற்கையாகவே நம்மளுக்கு கௌரிக்குரிய அந்த விளக்கம் தான் அது கௌமாரி அம்மனுக்குரிய விளக்கம். அப்படி இருந்த வீரபாண்டி கௌமாரி அம்மன் வந்து மூலஸ்தலமாக வந்து உள்ளே இருக்குது, வீரபாண்டி கிராமத்துக்குள்ளே இருக்குது. இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய வீரபாண்டி கிராமம். அங்கேருந்து இந்த வட்டமும் வருஷமும் திருவிழா அப்போ வந்து அங்கேருந்து வந்து அம்மன் வந்து கிளம்பி வருவாங்க கரக ரூபத்தில். முதல் சித்திரை முதல் நாளில் முதல் செவ்வாய்க்கிழமை அப்போ அந்த திருவிழா தொடரும். அப்போ அங்கேருந்து அம்மனை வந்து கரகத்தில் சிங்காரித்து அம்மனை வந்து சப்பரத்தையும் சிங்காரித்து மூலவர் உற்சவர் வருவாங்க அங்கேருந்து. அதான் திருவிழாவுடைய ஆரம்பம். முதல் நாள்னு சொல்கிறப்ப உங்களுக்கு கொடிமரத்துலேருந்து ஆரம்பிக்கும். இப்போது இங்கே கௌமாரி அம்மன் இருக்கிறதா தான் இந்த வரலாறு தான் எல்லாருக்குமே தெரியுது. அம்மன் கோவில் அப்படின்னு தான் வழிபடுறாங்க. இங்கே சிவனும் வந்து சரிபாதியாக இருக்கிறதாவும் அவருக்கு வந்து இங்கே ஒரு கோவில் இருக்கிறதாவும் சொல்கிறாங்க. இதுக்குள்ளேயே அவருக்குன்னு தனி கோவில் இருக்கிறதா சொல்கிறாங்களே. நீங்கள் பார்த்துருப்பீங்க முல்லைப்பெரியாறில் இருக்கு இல்லையா, இந்த ஆற்றை ஒட்டி இருக்கிறது இல்லையா, அதே சிவன் கன்னீஸ்வரன் ரொம்ப பழமையான சிவன், அம்மன் வழிபட்ட சிவன் அது. அதனால வந்து அவரை வேண்டி கண் பார்வை சம்பந்தப்பட்ட எந்த பிணிகள் இருந்தாலும் அவரை வேண்டிக்கிட்டு அவங்களுக்கு வேண்டியது சுபிச்சமாக நடக்கும். அது சலம விருட்சமாக இருக்கக்கூடிய வில்வமும் சரி, அதில் அபூர்வமாக இருக்கக்கூடிய நாகலிங்க மரமும் அங்கே பெஸ்ட் இருக்குது. அது நாகலிங்க மரங்கள் இருக்கக்கூடிய சுற்று வட்டாரத்துலேயே உங்களுக்கு சிறப்பு இருக்கும். அது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு நாகலிங்க மரம் இருக்குன்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய எந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட தூரத்தை குறைஞ்சது 2 கிலோமீட்டர் தூரத்து வரைக்குமே எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்காத அளவுக்கு அந்த மரத்துக்கான பவர் இருக்குது. அந்த ஸ்தல விருட்சம் இங்கே நீங்கள் போனீங்கன்னா அங்கே தரிசிக்கலாம். அங்கே அவர் நந்திக்கு பின்னாடி அந்த லிங்க மரம் இருக்குது. அது போக இப்போ நீங்கள் அதான் நான் சொல்ல வந்தேன் இல்லைங்களா, கொடிமரம் பற்றி சொல்ல வந்தேன் இல்லையா. கொடிமரம்ன்றதே என்னன்னா சிவனுடைய வடிவம். அம்பாளுக்கு இன்னொரு சிறப்பு, கௌமாரி அம்மனுடைய சிறப்பு என்னன்னா சுயம்பு வடிவா கீழே வந்து அம்மனுடைய லிங்கம் இருக்கு. இந்த படத்துல பார்த்தீங்கன்னா தெரியுது இல்லையா, கீழே தெரியுதுங்க இல்லையா, லிங்கம் மாதிரி தெரியும் இல்லையா, இதுதான் சுயம்பு உள்ள இருக்கு. அது தானா வரக்கூடிய ஒரு அமைப்பு. அதோட சேர்த்து அம்மன் வந்து பக்கத்துல இருக்காங்க இல்லையா, அவங்க அம்மன் மேலே வந்து உற்சவ சிலை வந்து ஒரு காலகட்டங்களில் உருவாக்கி வச்சது மக்கள் எல்லாம் சேர்ந்து. இது வந்து சுயம்பு வந்து இங்கே இருக்கு. சிவன் அம்மன் இருக்காருன்னா கூடயே சிவன் இருப்பாங்க. அது வந்து சிறப்பு. அது எல்லா ஸ்தலத்துலையும் அமையறதுல தனி கோயிலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, கன்னீஸ்வரர் இருக்காரு. ஆனால் அம்மனோடையே இருக்காங்கல்ல, அந்த சுயம்பு
இயற்கையா உருவான சுயம்பு வடிவம் லிங்கமாவே உள்ளே இருக்கு மூலஸ்தானத்துல அதனுடைய படம் தான் சரிங்களா. அம்மனை கீழே அம்மன் சிங்காரிக்கிற மீனாட்சி அம்மன் தான் இப்போ திருவிழா அப்போ மட்டும்தான் சிங்காரிப்பாங்க. ஒரு வாரத்துக்கு மட்டும்தான் மீனாட்சி அலங்காரத்தில் அம்மா மக்களுக்கு அருள் புரிவா. அது திருவிழா டயத்தில் மட்டும்தான். அதான் கீழே இருக்க அம்மன். இது வந்து சுயம்பு சிவன், அம்மனுடைய சிவன். எங்கே போனாலும் சிவன் கூட இருப்பாங்க, லிங்கமாச்சு வச்சிருப்பாங்க. இங்கே இயற்கையாகவே உருவானது. அது வந்து வேற எங்கேயும் இல்லாத ஒரு தனி சிறப்பு. இது போக உங்களுக்கு வருட திருவிழாவில் 21 நாளும் வந்து கம்ப ரூபத்தில் சிவன் வந்து அம்பாளுக்கு நேரடி கண்பார்வை. கம்பம் கொடி கம்பம் நேற்று வந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நேற்று மாலை தான் அந்த இரவு தான் எங்கள் அந்த கம்பத்தை எடுத்திருப்பாங்க. அதுக்கான செய்கைலாம் செஞ்சு சுத்துப்பட்டி 18 கிராமத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயம். பயப்பட்டி அது மாதிரி சுத்துப்பட்டி எதனால கம்ப ரூபத்தில் வராது? அம்மனுடைய தவத்தில் வந்து அம்மன் வந்து வேண்டிக்கிறப்ப வந்து 21 நாள் விரதம் இருந்து அம்மா வேண்டிக்குவாங்க. எனக்கு தேவையான செஞ்சு கொடுப்ப சிவன் வந்து தன்னுடைய உக்கிரமான ரூபத்தில் இருப்பார். அக்னி ரூபத்தில் இருப்பார். அக்னி குண்டம் தான் அந்த கம்ப மண்டபம். இந்த அக்னி ரூபத்தில் இருக்கிறவருக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பரங்கிக்காயை வந்து உள்ளே வச்சு அந்த கம்பத்தை ஊண்டி இது பண்ணுவாங்க. அவர் அந்த அக்னியை சாந்தப்படுத்துறதுக்காண்டி அம்பா பக்தர்கள் எல்லாருமே ஆத்தங்கரையிலேருந்து உங்களுக்கு மஞ்சள் கலந்த நீர் உள்ள ஊற்றிட்டு இருக்காங்க. எடுத்த நீரை வந்து ஊற்றிட்டு இருப்பாங்க. கொடிமரம் இருக்க வரையும் ஊற்றிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ கொடிமரம் இல்லாதனால சிலர் கொண்டு வந்து ஊற்றிட்டு இருப்பாங்க. ஆனால் கொடிமரத்துக்கு கொண்டு வந்து ஊற்ற அக்னி சுரூபமாக இருக்கிற ஒரு குளிர்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பால் மரமாக அத்தி மரத்துலேருந்து 3 கிளையில் இருக்கக்கூடிய மரத்தை எடுப்பாங்க. பயப்பட்டி அந்த சரி கிராமங்களில் இருந்த மக்கள் எல்லாமே சேர்ந்து வந்து எடுப்பாங்க. அப்படி எடுக்கிற அந்த மரத்துக்கு பரம்பரையாக இல்லமார ஆளுகள், செட்டியார் ஆளுகள், எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்களும் அந்த சமுதாயத்தில் அந்த நாக்கியமார ஆளுகள் அந்தந்த சமுதாயத்தார் ஒவ்வொரு வேலைகளில் அந்த இது செய்வாங்க. எண்ணெய் கொடுக்கறதுலேருந்து, கொடிமரம் கொண்டு வரதுலேருந்து, நடுறதுலேருந்து, இது மாதிரி உரிமை பெற்றதுலேருந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆட்கள் இருக்காங்க. அவங்க தன்னுடைய சொந்த கோயிலாக நினச்சி தான் இந்த இதை வழிபட்டுட்டு வர்றாங்க. அதில் குறிப்பாக அந்த கொடிமரம் எடுத்துகிட்டு வரப்போ மூணு கிளை இருக்க மாதிரி இருக்கும். அதுவும் வந்து 1 மாதத்துக்கு முன்னாடியே அம்மன்கிட்ட வந்து உத்தரவு கேட்டு இந்த திசையில தான் இருக்குன்றது அம்மா சொல்லிடுவாங்க. அது வருடம் நடக்கும். அத்தி மரம் பால் மரமாக இருக்கும். எப்படி அமைகிறது ஆத்தாளுடைய சிறப்பு. எப்போ வந்தாலும் அந்த கொடிமரம் அமைப்பு இருக்கும். வருடம் அது வந்து எடுத்து வந்து முதல் நாள் சொன்னேன் இல்லைங்களா, திருவிழாவுக்கு சாட்டுறது 21 நாளைக்கு முன்னாடி முதல் செவ்வாய், சித்திரை முதல் செவ்வாய் அன்னைக்கு கரகத்தில் வந்து பரம்பரை பூஜாரிகள் எங்களுடைய சமூகத்தை சேர்ந்தவங்க, கன்னடிய சமூக வீரசைவ சமூகத்தை சேர்ந்த எங்களை பரம்பரை பூஜாரிகள் நாங்கள் பூஜை பார்க்குறோம். அம்பாவுக்கு கையறிங்க பண்ணிட்டு இருக்கோம். அவங்க வந்து நாங்கள் வந்து கரகம் அங்கேருந்து சிங்காரிச்சு கொண்டு வருவோம். அம்பாள் மூலஸ்தானத்தில் உள்ளே இருக்கீங்களா, அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே கரகத்தை கொண்டு வந்து கூடையே இங்கே வந்து ஆத்தங்கரையில் வச்சு முள்ளையாரில் வச்சு கம்பத்தையும் கொண்டு வந்துடுவாங்க. அந்த கம்பத்துக்கு கையால் இடித்த அந்த மஞ்சள் எடுத்து அந்த கம்பத்துக்கு ஃபுல்லாக தடவி உங்களுக்கு அதுக்கு தேவையான அபிஷேகம் பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணி அந்த கரகத்தையும் கம்பத்தையும் கொண்டு வந்து இங்கே அந்த கம்பத்தை வந்து ஊண்டுவாங்க. அதான் முதல் நாள் திருவிழா. அதுக்கப்புறம் வந்து மறு கிரகம் வரும். எப்படின்னா 21 நாள் விரதம் முடிய போகுது இல்லைங்களா, 21 நாள் முத்தனோட விரதம். அந்த முதல் நாளில் வந்து விரதம் எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்புறம் கங்கணம் கட்டிடுவாங்க. பார்த்துட்டு மஞ்சள் தூள் கலந்து கங்கணம் வந்து எல்லாரும் கையில் கட்டியிருப்பாங்க, காப்பு மாதிரி. இந்த காப்பை கட்டிக்கிட்டு 21 நாள் விரதம் இருப்பாங்க. விரதம் இருந்து திருவிழா செவ்வாய்க்கிழமை இருக்குல்லையா, 4வது செவ்வாய்க்கிழமை முதல் நாள் ஆரம்பிச்சு திருவிழா அப்போ அவங்கவுங்க மக்கள் வந்து அவங்களுக்குரிய நேர்த்தி கடன்லாம் செலுத்துவாங்க. நேர்த்தி கடன் பல விதமாக இருக்கும். அவங்களுடைய கரும்பு தொட்டிலேருந்து குழந்தை வேண்டி, அதுக்கப்புறம் அக்னி சட்டியாக இருக்கட்டும், அது போக உங்களுக்கு பால் குடம், காயிரங்கன் பானை, இது மாதிரி நிறைய நேர்த்தி கடன்கள் இருக்குது. அத்தனை விதமான நேர்த்தி கடன் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் இருக்கிறதுன்றது மாவிளக்கு மண்டபம். மாவிளக்கு மண்டபத்துலேயே உங்களுக்கு மாவிளக்கு செலுத்துறதுக்கான அமைப்புகள் ஏற்பாடு பண்ணிட்டு செய்வாங்க. இது போக உருண்டு கொடுக்கறது இருக்குது. 21 நாள் அந்த விரத நாட்களில் அவங்க விரதம் இருக்கணும். 21 நாள் முடிஞ்ச 22வது நாள் வந்து அம்பாளும் விரதத்தில் இருப்பாங்க. அந்த 22ஆம் நாள் செவ்வாய்க்கிழமையிலேருந்து 1 வாரத்துக்கு ஃபுல்லாக அவங்களுடைய நேர்த்தி கடன் செலுத்திக்கிட்டே வருவாங்க. அந்த 21 நாளுக்கும் தனி சிறப்பு உண்டு. என்னன்னா 21 நாள்லேயும் வந்து அம்பாளுக்கு வந்து எந்த உணவுமே படைக்க மாட்டாங்க. அம்பாளுக்கு மாலை நேரத்தில் ஒரு பூஜை நடக்கும். அந்த பூஜையில் வந்து வெறும் மாவு, அதுவும் நாங்கள் பூஜாரி ஆளுகள் வந்து எங்களோட வீரசைவத்தை சேர்ந்தவங்க வந்து இடித்து உரலில் இடித்து, இன்றைக்கி பெண்கள் அந்த முகத்தில் வந்து துணியை கட்டிட்டு நேர்த்தியான முறையில் அம்பாளுக்கு தனிச்சிறப்பான அந்த மாவு பிரசாதத்தை ரெடி பண்ணி அந்த பூஜையில் வச்சு அம்பாளுக்கு வெறும் மாவு பிரசாதம் தான் படையல். அதுதான் பக்தர்களுக்கும் பிரசாதம் 21 நாளுமே. அந்த 21 நாள் முடித்தோடனே 21ஆவது நாள் முடிகிற அன்னைக்கு மறுகரகம்னு சொன்னேன் இல்லையா, அங்கே ஊர்லேருந்து வரும். அது பின்னையே எங்கள் பூஜாரி விட்டாங்கன்னா அவங்க பின்னாடி அவங்க மனைவி இன்னைக்கு தான் வரும். இல்லை, அது வந்து திருவிழா ஆரம்பிக்கிற முதல் நாள் செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கிறீங்களா, அதுக்கு முந்தின நைட்டு வந்து சாயந்தரம் எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போ அம்பாளுடைய நகைப்பட்டியும்
அம்பாளுடைய நகைப்பட்டியும் வந்து தான் கீழே மீனாட்சி அலங்காரம் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு வாரத்துக்கு மீனாட்சி அலங்காரத்தில் இருப்பால அம்பாவுடைய நகைப்பட்டியும் பொங்கல் பானையும் கூடிய வரும். இந்த விரதத்தை முடிக்கிறக்காண்டி பொங்கல் வைக்கணும். பொங்கல் வச்சு மடப்படி வச்சு அம்பாளுக்கு அந்த நகைகள் பூட்டி மீனாட்சி அலங்காரம் பண்ணி அம்பாளுக்கு வந்து பொங்கல் படைச்சு விரதத்தை முடிச்சு விடுவாங்க. முடிச்ச உடனே திருவிழா ஆரம்பிச்சுட்டு பூரா நேர்த்திக்கிறதுன்னு செலுத்த ஆரம்பிச்சுவாங்க. அந்த பொங்கல் பிரசாதம் வச்சதுக்கப்புறம் ஒரு வார திருவிழா. அதுக்கப்புறம் கொடி மரத்தை எடுக்கிறது. அந்த கொடி மரத்தை முடித்தோடனே எல்லாரும் மறுபூஜைக்கு இன்னைக்கு பொங்கல் வச்சு கொண்டாடுவாங்க. நாளைக்கு காலையில் மஞ்சள் நீராட்டு புதன்கிழமை. இதான் வந்து திருவிழாவோட அமைப்பு. அம்பாளுடைய சிறப்பு தான். அந்த கொடி மரத்துக்குன்றது வந்து 21 நாள் சிவன் ரூபத்தில் இருக்கிறதுனால நேற்று கொடிமரம் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அம்பாளுடைய ஆக்ரோஷமான முகத்தை நீங்கள் பார்க்கலாம் நேரடியாக. நாங்கள் டெய்லி பூஜை புனஸ்காரம் பண்ணுறதுனால அம்பாள் நேரடியாக பார்க்குறோம். 21ஆம் நாள் விரத நிலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்பாளுடைய சிலையில் கண் திறந்திருக்க மாதிரி இருக்கும். ஆனால் 21 நாள் பார்த்தீங்கன்னா நல்லா உற்று பார்த்தீங்கன்னா அம்பாளுடைய கண் மூடி இருக்கும். தவ கோலத்தில் இருப்பாங்க. ஆமாம், 21 நாள் தவ கோலத்தில் இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா கண் திறந்திருக்க மாதிரி இருக்கும். நல்லா உற்று பார்த்தீங்கன்னா கண் மூடி இருக்க மாதிரியே இருக்கும். 21 நாள். அதுக்கப்புறம் திருவிழா ஆரம்பிக்கிற முதல் நாள் வந்து செவ்வாய்க்கிழமை அம்பாளுடைய முகம் மலர்ந்துருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக மலர்ந்துட்டே வரும். நேற்று கம்பம் எடுக்கிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆத்தாளுக்கு பக்கத்துல இருந்து பார்க்க முடியாது. உக்ரோஷமாக பயங்கர ஆக்ரோஷமாக இருக்கும். நீங்கள் தத்ரூபமாக நீங்கள் அதை பார்க்கலாம். நீங்கள் ஒரு வாரம் இடையில வந்து பார்த்தீங்கன்னா திருவிழா முடிகிற அந்த கம்பம் எடுக்கிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆக்ரோஷத்தை பார்க்கலாம். நேற்றே பார்த்துருப்பீங்க, சாயந்தரம் மழையை பார்த்துருப்பீங்க. பயங்கரமான இடி புயல் காற்று மழை வந்தது 2 மணி நேரம். இது மாதிரி ஒவ்வொரு தடவையும் வந்து அந்த கம்பம் எடுக்கிறப்ப அவருடைய ஆக்ரோஷத்தை காமிப்பாங்க, கண் கூட பார்க்கலாம். அதனால் எந்த பாதிப்பு வராது. தன்னுடைய சிவன் கூட இருந்தவரை போறாரு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அந்த வார்த்தை எடுக்கிறாங்க. அவர் தவக்கோலத்துல இருந்து அந்த சக்தியை கொடுத்துட்டு அவர் அந்த இடத்த விட்டு விலகிறாரு. அவ்வளோ, வேற எதுவும் இல்லை. அப்போ வந்து அவருடைய கடமையை முடிச்சு போறார். அம்பாள் வந்து மக்களுக்கு அருள்பாலிக்க எந்த ஆண்டாண்டு காலமும் இங்கேயே இருக்கா. அப்போ அவருடைய கடமையை முடிச்சு அவர் போகிறப்ப அதை வந்து ஒரு விழாவாக கொண்டாடுவாங்க. அந்த கம்பத்தை எடுத்துகிட்டு போகிற கூட ஒரு சிறப்பான விழாவாக கொண்டாடி செய்வாங்க. இது மாதிரி சதத்தோடைய வரலாறு இருக்குது. அது போக உங்களுக்கு அம்பாளை வேண்டிக்கிட்டு நீங்கள் தீர்த்தம் கொடுப்பாங்க. எப்பயுமே தீர்த்த கம்பம், அந்த கொடிம கம்பத்துக்கு பக்கத்தில் வந்து மண்டபம் இருக்கும். தேங்காய் அபிஷேகம் பண்ணி கொடுப்பாங்க. அது தீர்த்தம் இருக்கும், மஞ்சள் கலந்து தீர்த்தம் இருக்கும். அந்த தீர்த்தத்தை வாங்கிட்டு போனால் உஷ்ண சம்பந்தப்பட்ட அம்மை இது மாதிரி அம்மக்கட்டு இது மாதிரி எந்த ஒரு உஷ்ண சம்பந்தப்பட்டது இருந்தாலும் அது தீர்ன்றது பக்தர்களுடைய நம்பிக்கை. அது இன்னைக்கு வரையும் நல்லபடியாக நிறைவேறிக்கிட்டு இருக்கு. அதனால் அதுவும் இங்கே சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. அதுபோக சுற்றுப்பட்டி உங்களுக்கு கிராமத்து மக்கள் எல்லாத்துக்குமே இது மிகப்பெரிய திருவிழாவாக இருக்கும். ஒரு வாரத்தளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நொடி கூட கேப் இருக்காது. தொடர்ந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, நேர்த்திக்கடன் செலுத்திக்கிட்டே இருப்பாங்க. வேறு எந்த கோயிலையும் அந்தளவுக்கு ஒரு தொடர்ச்சியான நேர்த்திக்கடன் நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பே கிடையாது. 24 மணி நேரமும் நேர்த்திக்கடன் செலுத்துவாங்க அந்த ஒரு வாரத்தளவுலையும். அதான் இந்த திருவிழாவோட சிறப்பு. இன்னும் நிறைய கேள்வி. நன்றி, ரொம்ப நன்றி.